எப்படி இருக்குண்ணா? கிடைக்குதா? ரெடியா? கிடைக்குதான், வாங்க முடியலையா? ஆ சரி சரி. கோயில் கூட வரனாலையா? கூட வருதா? ஆமாம், கூட அதனால கிடைக்கிறாங்க. ஆ சரி. 10 ரூபா 12 ரூபா வரத்து கம்மி. எவ்வளோ முடிஞ்சுண்ணா? 17 ரூபா ஒரு நாளைக்கு கேட்க மாட்டேங்க. எவ்வளோ சொன்னீங்க? 17 ரூபா சொல்லுதேன். ஒரு கேட்க மாட்டேங்க. சரியா? பல்லு வச்சுன்னா பல்ல 8 பல்லு. சரி. பல் சேர்ந்துருக்குண்ணா கிடாய். உயிரிட எவ்வளோ இருக்கும்? உயிரோட பார்த்தா 28 கிலோ இருக்கும். 28 கிலோ. 8 கிலோ கண்டிப்பாக வெண்ணிமாரம் எதுவுமே கிடையாது. வியாபாரம் இல்லையாண்ணா? வியாபாரம் ஒன்றும் இல்லை. ஒத்தவரே விற்க முடியும். ஒரு ஒன்றும் விற்க முடியல. காலையிலே வந்தாச்சு, இன்னும் வரை விற்கவே இல்லை. அப்படியா? காத்துக்கிறது ஒத்த கிடையாது. அப்போ எவ்வளோ? ஒரு வண்டி பிடிச்சி வேற கை 1000 ரூபா வாடகை கொடுத்து வேற வந்து இடையே சொல்லியா கிடா விற்க மாட்டேங்க. எப்படா விற்கி விட்டு காலி பண்ணி போகலாம் பார்க்கும். விற்க மாட்டேங்க. என்ன நரி முகத்தில் முடிக்க வேண்டிய நரி முகத்தில் முடிக்காதான். நம்ம முழிச்ச நேரம் சரியில்லை. உரைங்கி 7 மணிக்கு விட்டு வந்து விளங்குமா? ஆரம் காம்பரம் வரணும்ல. என்ன செய்ய சொல்லி வீட்டுக்கு ஆப்பர் போகுது. ஒத்த கறிக்கு சாப்பிட வருகிறா? கொடுல என்ன ஆடு இது? செம்பரி ஆடு. எங்கே வாங்கிட்டு போறீங்க? இது மேலப்பாளையம் சந்தையில் வாங்கிட்டு போகிறோம். எத்தனை? இதில் 17 ஆடு. 17 ஆடு. ஆமாம். என்ன விசேஷம்? கல்யாணத்துக்கு. அப்படியா? எந்த ஊர்ண்ணா? பெத்தடார்பட்டி. நல்லவன் மோளுக்கு கல்யாணம். அதுக்கு மட்டும் அவன் நம்ம ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆர்டர் நம்ம ஆர்டர். எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆடு கணக்கு இதில் 34 ஆடு. 34 ஆடுமே கல்யாணத்துக்கு தான் இருக்கு. இது பல்லு வச்சுருந்தா? 2 பல்லு. 2 பல்லு. அப்போதான் கறி ருசியாக இருக்கும். ருசியாக இருக்கும். அதை பார்த்து வாங்கியிருக்கீங்க? ஆமாம், பார்த்து உங்களுக்கு தான் அந்த ஆடை பற்றி தெரியும். 500 ரூபா 550 ரூபா தான் வரும். சரி. 1 கிலோ. ஒரு ஆடு எவ்வளோ கிரைய முடியுங்க? இது ஒரு ஆடு 7500 ரூபா உள்ளது. 7500. ஆமாம். அது உயிரிட எவ்வளோ இருக்கும்? உயிரிட 23 கிலோ 24 கிலோ இருக்கும். சரி. ஆமாம். அப்போ எவ்வளோ உழுதுண்ணா கிலோ? 550 ரூபா வரும். 550 ரூபா. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன ரேட்டு போடு? 700. அது கல்யாணத்துக்கு தானே, அதனால அப்படி மொத்தமாக இருக்கும். நான் பொண்ணோட அண்ணன் அவள் எவ்வளோக்கு முடிஞ்சு? 18,000. என்ன விசேஷம்ண்ணா? இது கோயிலுக்கா? கோயில் கொடையா? எங்கண்ணா? கங்கை கொண்டா. எவ்வளோக்கு முடிச்சுண்ணா கிட்டா? 15,000. இது எத்தனை பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. உயிரிட எவ்வளோ இருக்கும்ண்ணா? எடை எவ்வளோ இருக்கும்? 20 கிலோ. சரி. அடியும் உரைச்சு அடியும் சொல்ல முடியாது. கருமிடாயெல்லாம் எவ்வளோண்ணா சொல்றீங்க? கருமிடா 25,000. 25,000. பல்லு எத்தனைண்ணா? இதெல்லாம் 2 பல்லு. 2 பல்லு. கோயில் கொடைக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? கோயில் கொடைக்காண்டி. ஆடி கோயில் கொடைக்காண்டி. சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 20,000க்கு மேலே கொடுத்துடலாம். சரி சரி. இதெல்லாம் உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? எடை கணக்குக்கெல்லாம் இது கொடுக்க முடியாது. சரி. கட்டுப்படி ஆகாது. நீங்கள் அப்படி எடுக்கலை அப்படி சொன்னா? சரி.
கிடா கணக்கில் தான் எடுத்திருக்கீங்க, அதனால் அந்த கணக்கில் தான் கொடுக்க முடியும். சரி. அடுத்த ஒரு 3 இல்லையா? என்ன பெரிய கிடா கடுத்த கிடா கொண்டு வந்திருக்கீங்களா? கோயிலுக்கு உடைக்காண்டியா? சரி. இது எத்தனை கிலோ இருக்கும்ண்ணா? 40 கிலோ இருக்கும். 40 கிலோ. பல்லு? பல்லு 6 பல்லு. சரி. எவ்வளோண்ணா சொல்றீங்க? 35,000 சொன்னா 35 ரூபா. 35,000 தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வள்ளியூர் வியாபாரி? ஆமாம். சரி. கருப்பு கிடா வாங்கியிருக்கல, என்ன விசேஷம்? 36 ரூபா கருப்பு கிடா. போனா 3 சென்ட் இடம் எடுப்பான். அவ்வளோ ராசி உள்ள கிடா. பூமி நோக்கோடு பார்த்தீங்களா? இந்த கொம்பு எல்லாத்துக்கும் அமையாது. போனால் 3 சென்ட் எடுப்பான். அவ்வளோ ராசி உள்ள கிடா. அதனால இன்னைக்கு 5000 கூட. சரி. அவன் இந்த கந்து இந்த மாதிரி வளசல் வராது. பூமி நோக்கோடு கீழே பார்த்து பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த கொம்பு எப்போது வாய்க்காது. ஆமா, கிடா நிறைய வரலாம். இந்த வாய்ப்புல இந்த பூமி நோக்கோடு வராது. அதனால என்ன ரேட்னாலும் வாங்கலாம். வாங்கணும்னு தான் வாங்கின 4000 கூட தான். 36,000. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் திருக்கணங்குடியிலேருந்து வந்திருக்கேன். எண்டிப்பட்டியா நம்பிக்கை திருக்கணங்குடி. ஆமா. இது என்னன்னா கோயில் கொடைக்கா? கொடைக்குன்னு இல்லை, ராசி ஒரு 3 மாதம் கட்டினா 3 சென்ட் இடம் எடுப்பேன். அதுக்கு தான் கொண்டு போறேன். கோயிலுக்கு இப்போ இல்லை, எடுத்து வீட்டில் கிடக்கணும். அதனுடைய கொம்பு தலைக்கு அதுக்காக கொண்டு கட்டுவேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கிறேன். எவ்வளோ இது வந்துச்சுன்னா நமக்கு ராசி இருக்குங்கிறத தான் கண்டுபிடிச்சிருக்கு. சரி. ஆமா, இது எப்போது இப்படி கொம்பு ஆள் கிடையாது. அப்படி ஒரு ராசி பூமியை நோக்கி இருக்கு. அதுக்கு தான் பூமியை நோக்கி இருக்கிறனால பூமி வாங்குவோம். இருக்கு, ராசி இருக்கு. அதனால தான் இந்த கிடாய்க்கு இவ்வளோ வேலை. சரி. ஆமா, எவ்வளவோ கிடாக இன்னைக்கு பாருங்க, அழகு கிடா. இதுக்கு ஒரு விருப்பம் அதான். என்ன நீங்க கட்டின பிறகு எனக்கும் தாங்க ஆட்டை வாங்குங்க. ஆனா இடம் எடுக்காம தர மாட்டேன். 3 சென்ட் எடுத்த மாதிரி தான் தரேன். சரி. யாருக்கும் 30,000 கொம்பு கிடைக்காது. எங்க போனாலும் இவ்வளவு கிடா பார்த்து வாங்க. இந்த மாதிரி கொம்பு இருக்காது, அமையாது. அது எல்லாத்துக்கும் தெரியாது. ஏதோ வளைஞ்சு கொம்பு இருக்கு அப்படின்னு நினைப்பான். உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்னா? நம்ம எப்போ நம்ம வாங்கி விற்கிறதுனால தெரிஞ்சிருக்கு. இப்படி கிடா கொண்டு போய் ஏதாவது ஒரு கதை முடியும், நல்ல காரியம் முடியும். எதுக்காக ஒரு காரியம் முடியாத நாள் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு வாங்கி அவ்வளோ மகிமையான கிடா. ஒரு ராசி உள்ள ஏதோ ஒன்று முடியும். நமக்கு ஆண்டை வச்ச ஒரு நல்ல காரியம் நான் இருக்கு. சில துளி இருந்தா ஆளை உள்ள கொண்டு விட தெரியும். எங்க விலங்கடியில கொண்டு விட்டு அதான் வாங்க மாட்டோம். அதே மாதிரி இது ஒரு கொம்பு கொண்டாடிக்காது. கிடையாது. நீங்க வா, நான் அவனை கையை பிடிச்ச வர மாட்டேன். கை பிடிச்ச ஒரு நீ வா, இங்க வா. சொல்லு வாங்கலாமா?
நீ சும்மா நூறு சொல்லியா நினைச்சாமா எவ்வளவு நான் பேசணுமாமா நான் சொல்லிட்டேன் எனக்கு அப்படின்னா போனது போட்டு நீ சந்தா இருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு கொடு இப்ப கார் சரி சரி விடு உனக்கிட்ட எனக்கு இனிமே என்ன மாதிரி கேட்க வர மாட்டேன் என்ன இந்த கிடா பல்லு எத்தனைண்ணா? பல்லு போடல தானே சரி வளர்ப்புக்கா கறிக்கடை கேட்குறாங்க 60 கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 32 ரூபாய் கேட்குறாங்க. எத்தனை கிடா? 3 கிடா. நீங்கள் மாட்டேன்ட்டீங்களா? 35 ரூபா கொடுத்தேன். 35,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? விருதுநகர். ஏர்ச்சனத்தை விருதுநகர் பக்கத்தில். நீங்கள் வியாபாரி. ஒரு ஃபோன் நம்பர் 89 407 220 64. இந்த மாதிரி நாட்டு கிடா வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். மொத்தமாக வாங்கிடலாம். எத்தனை கிடா இருக்குண்ணா? இருக்கு வந்தால் வாங்கிடலாம். கட்ட முடியாது. எவ்வளவு சும்மா நோய் கூடாதாமா? அண்ணா 3 கிடா வாங்கியிருக்கேன். நாட்டு கிடாவா? நாட்டுக்கிடா. எந்த ஊருக்கு போகுதுண்ணா? இது எங்க நம்ம வள்ளிருக்கும். எவ்வளோ முடிஞ்சுண்ணா? இது ஒரு கிடாய் வந்து 11 ரூபாச்சு. 11 ரூபாய். ஆமாம். விலை கம்மியாக இருக்காண்ணா? விலை கொஞ்சம் கம்மி தான். வாங்கலாம். இன்னும் வாங்கலாம். கொஞ்சம் கம்மியாக கலைஞர் எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை உயிரிடைக்கா? உயிரிடைக்கு நல்லா இருந்ததுன்னா ஒன்று வந்து ஒரு 20,000. உயிரிடைக்கு 20 கிலோ 11,000. நாட்டு கிடா. புதிய தலைமுறையா எங்கே பார்த்துருக்கேன். 2 ஆட்டுக்குட்டி ஒரு ஆடு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆடு பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. சரி சரி நல்லா கருத்த கிடா. குட்டி கிடாவாண்ணா? கொட்டைக்குட்டி. எந்த ஊருக்கு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க? எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 17 ரூபா. 2 குட்டி ஆடு 17,000. ரேட்டு எப்படி இருக்குண்ணா? கூட தானா? வளர்ப்பு வேண்டி வாங்கியிருக்கேன். சரி. நாட்டுக்கிடாவா? நாட்டுக்கிடா. இது உயிரிடை எவ்வளோ இருக்கும்? உயிரிடை 20 கிலோக்கு மேலே இருக்கும். சரி. பல்லு எத்தனை? பல்லு வந்து 6 பல்லு 4 பல்லு போடும். சரி. எவ்வளோ சொல்றீங்க ஒரு கிடா? கிடா எவ்வளோ சொல்றீங்க? 17 ரூபா 18 ரூபா. சரி. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 16,500 வந்தால் கொடுப்பீங்க. நீங்கள் எங்கே உள்ள வியாபாரி? எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? ஓ சரி. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். எத்தனை கிடா வச்சுருக்கீங்க? அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. விருந்தினர் வந்தால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். எங்கள் செல் நம்பர் 93 45 51 64. உங்கள்கிட்ட நாட்டு கிடா மட்டும்தான் கிடைக்கும். நல்ல தெளிவான கிடா. நம்பி வாங்கலாம்.
12 ரூபா கரை மத்திக்கிறேன். 12 ரூபா கரைக்கு வாங்கிட்டு போய் எங்கே போய் இருக்க கையில கொடுத்தா கையில் அப்படி அப்படி எவ்வளவு நேரம் இல்லைண்ணே வாங்கல 43 ரூபா போட்டோம். இல்லைண்ணே வாங்கல வாங்கி தான் ஒன்று சந்தை முடி போய் பில்லு யானி அன்னைக்கு ஒரு அடிக்க 43க்கு தானே 46 ரூபா 10 ரூபா ஒரே விலை போ 50 ரூபா வாங்கல தானே ஓட்டு போய் எனக்கு கசரு தம்பி ஓட்ட கசருண்ணா போட்டு வாங்கி 44 போட்டு எத்தனை கிடா? 4 கிடா. நாட்டு கிடா வேணா பல்லு சின்ன பல்லு போடல. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? உயிரிடா எவ்வளோ இருக்குண்ணா? ஒரு 22 கிலோ இருக்கும். சரி சரி. எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா ஒரு கிடா? 11 ரூபா 11,000. 4 கிடாவா? 4 கிடா எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 44,000. 44,000. இன்னைக்கு விலை இல்லையாண்ணா? அதனால கிடைச்சிது. சரி. மாற்றி விடுங்க போட்டு வண்டி போட்டு வண்டி போட்டோம் ஆமாம் வண்டி போட்டோம் வண்டி வெளியில் அடிக்க 4 சீட்டு வாங்க ஒரு நாள் வெளியே கொண்டாங்க ஏன்னா எங்கேருந்து கொண்டு வந்தியா? நாங்கள் திருமங்கலம் மதுரை பக்கம் அங்கேருந்து கிடாக்கு எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா? 55 கிடா கொண்டு வந்தோம். சரி. நீங்கள் வியாபாரம் எப்படி ஆயிட்டுண்ணா? நீ கொஞ்சம் சுமார் தான் பரவாயில்லாம வியாபாரம் இது கிடைக்குமாண்ணா உங்களுக்கு? என்னத்த வண்டி வாடகை போக எனக்கு சம்பள காசு தான் இருக்கு. அப்போ அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கியா? ஆமாம் ஆமாம் ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது கிடைக்கணும். ஆமாம் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க. வாரம் வாரம் வரும்ல வாரம் வாரம் வரும்ல வாரம் வந்ததுக்கு ஒரு சம்பளமாவது கிடைக்கணும். அந்த கணக்கில் கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. இல்லை 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 டீசல் இல்லை டீசல் இருந்தால் நல்லா இது ஓடும். கோயில் பொங்கல் இது இருந்தால் இப்போ இப்போதைக்கு டீசல் இல்லை. நீங்கள் வியாபாரியாண்ணா? நாங்கள் வியாபாரி. எத்தனை கிடா அவங்ககிட்ட வாங்கலாம்? நாங்கள் வாரம் வாரம் 50 60 கொண்டு வந்து இறங்கி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் தம்பிட்டு தான் இருக்குது. அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். பேச சும்மா சும்மா பேசு என்ன ஃபோன் நம்பர் மட்டும் 97 86 08 55 92. எடுத்தாச்சு அதனால அது சாப்பிட்டு வளர்ந்தது. அவங்க மேலே கையும் மேலே இந்த கருத்த கிடா எவ்வளோ சொன்னீங்க? கருத்த கடை நம்மகிட்ட பல விதமான கடாய்கள் இருக்கு. இப்போ அந்த கிடா இந்த கடை இது வந்து கருத்து கடாய் 18,000 ரூபா விலை சொல்றோம். 18,000. ஆமா. பல்லு சின்ன பள்ளி போடலை. பல்லு போடல. வளர்ப்புக்கா? வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. நீங்கள் 18,000 சொன்னீங்களே, அவங்க எவ்வளோ கேட்டாங்க? 14,000 கேட்காங்க. 14,000. 15,000 கொடுத்துருவேன். சரி. அது இடையும் 16 கிலோ தாண்டி வரும். நல்ல கடாய். எத்தனை கடை கொண்டு வந்தியா? நான் ஒரு 20 கிலோ கொண்டு வந்தேன். இப்போ ஒரு 6 தான் நிற்கி. 14 கிலோ விற்பனை ஆயிடுச்சு. அப்படியா? கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போறாங்க. நீங்கள் பாவத்துக்கிற வியாபாரி. வியாபாரி இந்த மாதிரி கோயிலுக்கு ஏற்ற கருத்த கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கலர் கடாய் தர வாரியாக வச்சிருக்கியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 500 70 435. செல்வம் பேர். என்ன எவ்வளோக்கு வாங்கினீங்க? 18,000 18,000. பல்லு எத்தனை? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. உயிரிடா எவ்வளோ இருக்கும்? 20. என்ன சீசன்? கோயில் கூட எங்கே? குரங்கணி. குரங்கணி. அது என்னைக்கு? அடுத்த வாரம். அடுத்த வாரம். இதுக்கு நல்ல கிடாவாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். நீ வாங்கின லாபமா? லாபம் தான். சரி.
அண்ணா 2 கிடா வாங்கியிருக்கல, என்ன விசேஷம்ண்ணா? கோயில் கொடை எங்கண்ணா? வள்ளியூரில் எங்கண்ணா? ஊத்துக்குட்டியார் சுடலை மாட சாமி கோயில் எங்கண்ணா இருக்கு? வளத்தாங்கரை பக்கத்தில். ஓ சரி, என்னைக்குண்ணா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. சரி, மாறப்பட்டு கொடுப்பாங்க. 2 கிடா வாங்கியிருக்கீங்களா? கருத்து கிடா. ஆமாம். எவ்வளோண்ணா முடிஞ்சு? 26. 26. பல்லு எத்தனைண்ணா? பல்லு 2 பல்லு. உயிரிடா எவ்வளோ இருக்குங்க? இதெல்லாம் உயிரெல்லாம் போடலங்க. ஆ எங்களுக்கு என்ன தாங்க 2 தாங்க எவ்வளோ ஒரு ரூபா கூட ரூபா சொன்னேன். 5,500 கேள்வி. குட்டி கரும்பு வளர்ப்பு குட்டி. வளர்ப்பு குட்டி நல்லா சூப்பராக இருக்கும். எட்டயபுரம் பொட்டு குட்டியா? எட்டயபுரம் பொட்டு குட்டி கரும்பொட்டு கிடைக்கவே செய்யாது. இது கிடைக்காதாண்ணா? நம்ம கரும்பொட்டு ரொம்ப கிடைக்காது. ஆ சரி சரி. அது கரும்புட்டுதா என்ன வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். நீங்கள் வளர்த்து திருப்பி விற்க கொண்டு வந்துடுவீங்களா? பக்கரித்துக்கு கொண்டு வந்துடுவீங்களா? இப்போ 2 குட்டி எவ்வளோக்குண்ணா முடிச்சியா? 15,000. ஒரு குட்டி 7,500 எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஆ சரி. இந்த மாதிரி எத்தனை குட்டி வளர்க்குறீங்க? 20 குட்டி. வருஷம் கொண்டு வந்துடுவீங்களா? உங்களுக்கு மாதம் சம்பளமாகி கிடைக்குமாண்ணா? 6 மாதம் குட்டி வளர்க்க மாதம் கிடைக்கும். 6 மாதம். 6 மாதம் ஆச்சுன்னா இந்த குட்டி எவ்வளோ கிடைக்குண்ணா? இந்த குட்டி 15,000. 7,500 6 மாதத்துக்கு. அவ்வளோதான் லாபம். ஆடு வளர்ப்புல அவ்வளோதான் கிடைக்கும். அப்படி என்ன ரொம்ப முழு நாள் சம்பளம் பார்க்க முடியாது. வேற விவசாயம் வேற சரி. அது கூட இதுவும் ஒன்று. அப்படி இதே முழுக்க முழுக்க கிடைக்கும். ஒரு ஆடு வளர்த்து ஆடி கார் வாங்கலாங்க. வாங்கியிருக்கீங்களா? எத்தனை கிடாண்ணா? 6 கிடாய் வாங்கியிருக்கோம். 6 கிடா. என்ன விசேஷம்ண்ணா? நான் கடை வச்சிருக்கேன் கேட்ஸ். கேடிசி நாள் நல்ல நாட்டு கிடாவாக பார்த்து வாங்கிட்டு போறீங்களா? எப்போதும் நாட்டு கிடாய் தான் இருக்கு. ஓ சரி சரி. கேடிசி நாளில் எங்கண்ணா? மங்கம்பாச்சல விட ஐப்பனு. ஆ சரி. ஒரு கிடா எவ்வளோ? ஒரு கிடாய் 11,000. 11,000. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை வந்து 22 கிலோ. 22 21, 22. நல்ல கிடாவாக தான் வெட்டுவீங்க அப்படின்னா. கறி டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. ஆ சரி. இது அம்மம்புரம் பக்கத்தில் சோனங்கன் விலைக்கு. சோனங்கன் விலை. ஆ சரி சரி. அந்த வயக்காட்டுக்குள்ளே இருக்கு. ஆமாம், சொல்லமாடம் கோயிலுக்கு. ஆ என்னைக்கு? இது அடுத்த மாதம் இருக்கு. ஆடியில் முதல் செவ்வாய் கோயிலுக்கு. ஆடி முதல் செவ்வாய். செவ்வாய்க்கிழமையா வருது? முதல் செவ்வாய் அப்படியா? சொல்லமாடம் கோயில் செவ்வாய்க்கிழமையா வருது? ஆ சோனங்கன் விலை. இது எத்தனை கிலோ இருக்குண்ணா கிடா? 30 கிலோ இருக்கும். 30 கிலோ. பல்லு? 2 பல்லு. 2 பல்லு. எவ்வளோ சொன்னாங்க? 35 சொன்னாங்க. 27 முடிச்சிருக்கு. 27,000. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. கொடுக்கலாம். ஆமாம். கிடா நல்லா இருக்குண்ணா. கோயிலுக்கு ஏற்ற கிடா. அதான் வாங்கிட்டு போகிறேன். தோரணையாகவும் இருக்கு. தோரணையாகவும் இருக்குடா. ஆமாம், தோரணை சோனங்க. சந்தையில் ஜிபே மாற்றி பார்த்தோம், எடுத்துட்டீங்களா? அது வந்து மாற மாட்டேன்னுச்சு. 34,000 வாங்கியிருக்கேன் செங்குட்டி மேலப்பாளையம் சந்தையில். அவர் சந்தைக்காரர் பேர் அண்ணன் பேர் வந்து கார்த்திக். அவருக்கு அவர் வந்து இப்போ 10,000 கொடுத்துட்டு மீதி 24,000 மில்லத்தை நாளைக்கு போட்டுவிடுன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு போட்டு அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி 14,000 கொடுத்துருக்குறேன்.
மீதி 20,000 அவர் கொடுக்கணும். இவ்வளோ நம்பிக்கை வந்து இந்த ஊரில் வந்து தந்துட்டு போகிறாப்புல எங்களுக்கு. எங்களுக்கு சொந்த ஊர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? சிவலப்பரி பக்கம் எங்களுக்கு உலக்குடி ஊர். உலக்குடி உலக்குடி நான் வந்திருக்கேன். அப்படியாச்சு. சரிண்ணா 4 குட்டி வாங்கினா 34,000 கொடுத்தாப்புல. இது செங்குடாய் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், செங்குடா. என்ன விசேஷம்னா வளப்புக்கு தாம்ண்ணே. வளப்புக்கு எத்தனை கிடா? ஒரு 4 கிடா வாங்கியிருக்காங்க. 4 கிடா. ஆமாம். இது அடுத்தால கோயில் கூட டைம்ல கொண்டு வந்தீங்களா? கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மேட்சாக கூலி கிடச்சா கொடுத்துருவாங்க. அதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவருக்கு ஊர் எந்த ஊரும் எனக்கு தெரியாது, என் ஊர் எந்த ஊரும் தெரியாது. 14,000 கொடுத்துட்டு மீதி 20,000 சாயந்தரம் தாங்கினேன், நாளைக்கு நாள் தாங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையா வியாபாரம் நடக்க. அவர் பேர் கார்த்திக். ஏன்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நீங்க உலகுடியில் எங்கண்ணா? பள்ளிவாசல் பக்கமா? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான். பள்ளிவாசல் இருக்குல்ல. என் பேர் ஜி முத்துகிருஷ்ணன், அப்பா பேர் கணேசன். உங்களை பார்த்த உடனே எப்படின்னா கொடுத்தாரு? என்னன்னு தெரியல. நான் பார்த்த உடனே இவ்வளோ இருந்த இடத்துல அவர்கிட்ட தான் குட்டி வாங்கினேன். இவ்வளோ குட்டி இருந்த இடத்துல இவர்கிட்ட தான் குட்டி வாங்கினேன். அவர் கூட வைத்தாலும் சரி, குறை வைத்தாலும் நம்பிக்கை. மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்னு இல்லை, அந்த மூஞ்சை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி. ஒன்றும் பிரச்சனை. சரி, வாரேன். ஒன்றும் பிரச்சனை.